வெல்கம் டு குரு விநாயகா சேனல். வாங்க நம்ம இன்றைக்கி 7ஆம் வகுப்பு ஜியாகிரஃபியில் மக்கள் தொகையும் குடியிருப்புகளும் அந்த பாடத்தினுடைய இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் மற்றும் ஒரு மதிப்பு வினாக்கள் பார்க்கலாம். தொடர்ந்து என் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக சோஷியல் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மக்கள் தொகை புவியியல் அப்படிங்கிறது என்னென்னா, மக்களின் விகிதம், அதன் பிறப்பு, இறப்பு மற்றும் காரணிகளை சார்ந்த இடம், காலம் கொண்டு தெரிந்து கொள்ளுதல் ஆகும். மக்கள் தொகை அதிகரிக்கிறது அல்லது குறைதல் அப்படிங்கிறது மக்களினுடைய பரவல் மற்றும் வளர்ச்சியை குறிப்பதாகும். மக்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு பேர் புலம்பெயர்வு அப்படிங்கிறோம். பண்டைய கால மக்கள் முதல்நிலை தோற்றத்தை எதை வச்சு சொல்கிறோன்னா, இனம், மொழி, மதம் ஆகியவற்றை கொண்டு இடத்திற்கு இடம் குழுக்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இப்போ மனித இனத்தை பார்த்திங்கன்னா, பல்வேறு உயிரியல், மனித உயிர்களுக்குள்ள பல்வேறு உயிரியல் குழுக்களாக பிரிச்சிருக்காங்க. எப்படின்னா, ஒரே பண்புகள், ஒரே பழக்க வழக்கம், காலம் காலமாக பின்பற்றக்கூடியதை வச்சு மக்கள் குழுக்கள் பிரிக்கிறாங்க. அதை மனித இனம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மனித இனத்தை எப்படி பிரிக்கணும்னா, தலையின் வடிவம், முகம், மூக்கு, கண், முடியின் வகை, தோலின் நிறம், இரத்தத்தின் வகை, இந்த மாதிரி பல காரணிகளை கொண்டு அடிப்படையாக வச்சு இந்த மனித இனத்தை நம்ம பிரிக்கிறோம். உலகத்தில் பார்த்திங்கன்னா முக்கியமாக 4 மனித இனங்கள் இருக்காங்க. காக்கசாய்டு, நீக்ராய்டு, மங்கலாய்டு, ஆஸ்ட்ரலாய்டு. காக்கசாய்டு வந்து ஐரோப்பியர்கள், நீக்ராய்டு வந்து ஆப்பிரிக்கர்கள், மங்கலாய்டு வந்து ஆசியர்கள், ஆஸ்ட்ரலாய்டு வந்து ஆஸ்திரேலியர்கள். காக்கசாய்டு வந்து ஐரோப்பிய இனத்தவர்கள். இவர்களோட தோல் வெள்ளை நிறமாகவும் அடர் பழுப்பு நிற கண்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா அலை போன்ற முடி, நீளமான மூக்கு உடையவர்கள். இவங்க எங்கே இருக்காங்கன்னா யுரேஷியானா ஆசியாவிலையும் ஐரோப்பாவிலையும் இருப்பாங்க. அடுத்த நீக்ராய்டு அப்படிங்கிறவங்க கருமை நிறக்கண்கள், கருப்பு நிறத்தோல், கருமையான முடி, அகலமான மூக்கு, நீளமான தலை, தடித்த உதடுகள். இவர்கள் ஆப்பிரிக்காவோட பல்வேறு பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள். மங்கோலாய்டு அப்படிங்கிறவங்க ஆசியா ஆப்பிரிக்க இனத்தவர்கள். இவர்கள் பார்த்திங்கன்னா வெளிர் மஞ்சள்லேருந்து பழுப்பு நிறத்தோல், நீளமான முடி, தட்டையான முக அமைப்பு, பெரிய தலை, மத்தியமான மூக்குடையவங்க. இவங்க ஆசியா மற்றும் ஆர்டிக் பிரதேசத்தில் காணப்படுகிறார்கள். ஆஸ்ட்ரலாய்டுங்கிறவங்க அகலமான மூக்கு, சுருள் முடி, கருப்பு நிறத்தோல், குறைவான உயரம், குட்டையாக காணப்படுவாங்க. இவங்க ஆஸ்திரேலியா, ஆசியாவில் வாழ்ந்து வருகிறார். மனித புவியியல்னால் என்ன? மனிதன் மற்றும் அவனின் சுற்றுப்புறத்தை இயற்கை சூழலோடு படிப்பது தான் மனித புவியியல். மத வகைப்பாடுகள் பார்த்தீங்கன்னா, உலகளாவிய மதங்கள் என்னென்ன முக்கியமானதுன்னா, கிறிஸ்துவம், இஸ்லாம் மற்றும் புத்த மதம். மனித இன பிரிவு மதங்கள் பார்த்திங்கன்னா, ஜூடோயிசம், இந்து மதம், ஜப்பானிய ஷின்டோயிசம். நாடோடிகள் அல்லது பாரம்பரிய மதங்கள் அனிமிசம், சாமனிசம் மற்றும் ஷாமன். இப்போ ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு விதமான வழிபாட்டு தலங்கள் இருக்கும். அதனுடைய பெயர் பார்த்திங்கன்னா, புத்த மதத்துக்கு வழிபடக்கூடிய இடம் விஹாரா, கிறிஸ்துவ மதம் வழிபடக்கூடிய இடம் தேவாலயம், இந்து மதம் கோவில், இஸ்லாம் வந்து மசூதி, சமணம் வந்து பசாதி, ஜூடோயிசம் சினஹாக், ஜொராஸ்ட்ரியம் அக்கியாரி அப்படிங்கிற பல வகையான இது இருக்குது. மொழினா என்ன? சமுதாய அமைப்பிற்கு மொழி ஒரு கலாச்சாரத்தை பரப்பும் ஒரு பிரதான கருவி. ஒருவர் மற்றவருடன் தொடர்பு கொள்வதற்கு எழுத்து வடிவில் அல்லது ஒலி வடிவில் மொழி பயன்படுகிறது. இது பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான கருத்துக்கள்? அரசியல் கருத்துக்கள், பொருளாதாரம், சமூகம் மற்றும் மத செயல்பாடுகளின் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள மொழி வழிவகுக்கிறது. உலகில் இருக்கக்கூடிய முக்கியமான மொழிகள் பார்த்திங்கன்னா, தமிழ், இந்தி, சீன மொழி, ஆங்கிலம், ஸ்பானிஷ், போர்ச்சுகீஸ், ரஷ்யன், அரபிக் மொழி, ஜெர்மன். இதெல்லாம் தான் முக்கியமான உலகத்தில் உள்ள முக்கியமான மொழி. இந்திய மொழிகளில் பார்த்திங்கன்னா, இந்தியா வந்து ஒரே நாடு, நம்ம நாடு. அதனால தான் வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய நாடுன்னு சொல்கிறோம். ஏன்னா பல வகையான மொழிகளை கொண்ட நாடு. இந்தி மொழி தான் நம்ம இந்தியாவினுடைய ஆட்சி மொழி. இந்திய மாநிலங்கள் எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, மொழிகளின் அடிப்படையில் தான் பிரிச்சிருக்கிறாங்க. இது வந்து முக்கியமாக 22 மொழிகளை அங்கீகரிச்சிருக்காங்க. காஷ்மீர், உருது, பஞ்சாபி, இந்தி, ராஜஸ்தானி, குஜராத்தி, பெங்காலி, அசாமி
போன்ற பல மொழிகள் நம்ம இந்தியாவில் இருக்குது. தென்னிந்தியாவில் பார்த்திங்கன்னா முக்கியமானது தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இவையெல்லாம் திராவிட மொழிகள்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஜூலை 11 இது முக்கியமானது, நல்லா பார்த்துக்கோங்க. ஜூலை 11 வந்து உலக மக்கள் தொகை நாள். பிப்ரவரி 21 வந்து பன்னாட்டு தாய்மொழி தினம். ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரியில் 3வது ஞாயிற்றுக்கிழமை என்ன சொல்கிறோன்னா உலக மத நல்லிணக்க நாள். மே 21 உலக கலாச்சார பல்வகை நாள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி சோஷியல் சம்மந்தமாக 6ஆம் வகுப்பு சிந்துவெளி நாகரிகம் இதெல்லாம் பற்றி வீடியோ போட்டிருக்கிறேன். என்னோடய வீடியோ தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இந்த பாடத்துடைய ஒரு மதிப்பெண் வினாக்கள் நம்ம பார்க்கலாம். சரியான விடையில் பார்த்திங்கன்னா காக்கசாய்டு அப்படிங்கிறவங்க யாருன்னா ஐரோப்பியர்கள். காக்கசாய்டு இனம், அதுதான் முக்கியமான வார்த்தையை அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். காக்கசாய்டு அப்படிங்கும்போது உங்களுக்கு டக்குன்னு ஐரோப்பியர்கள். அடுத்ததில் பார்த்திங்கன்னா டேஷ் இனம் வந்து ஆசிய அமெரிக்க இனம். எது அப்படின்னா மங்கோலியர்கள். மங்கோலியர்கள் ஆசிய அமெரிக்க இனம். இந்தியாவினுடைய ஆட்சி மொழி இந்தி. கிராமப்புற குடியிருப்புகள் டேஷ் அருகில் அமைந்துள்ளது. எதற்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா நீர்நிலைகள் பக்கமாக. அளவின் அடிப்படையில் கீழ்காணும் நகர குடியிருப்புகளை வரிசைப்படுத்துக. நகரம், மீப்பெரு நகரம், தலைநகரம், இணைந்த நகரம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா 1 நகரம், 2வது என்ன வரும் தலைநகரம், அடுத்தது இணைந்த நகரம், அடுத்தது மீப்பெரு நகரம். 1, 3, 4, 2 அந்த அடிப்படையில் அமைக்கலாம். அடுத்த கோடிட்ட இடம் பார்த்திங்கன்னா தென்னாப்பிரிக்காவின் பாலைவனம் அப்படின்னாலே கலஹாரி. தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய முக்கியமான பாலைவனம் கலஹாரி. மொழியினுடைய பங்கு அப்படிங்கிறது கருத்து பரிமாற்றம் இல்லை மொழி குடும்ப பகிர்வு பரிமாற்றம் அம்சங்களின் தோற்றம் மற்றும் தொகுப்பாகும். டேஷ் குடியிருப்பில் மக்கள் பெரும்பாலும் 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை செயல்களில் ஈடுபட்டிருப்பார்கள். நகர குடியிருப்பில் நகரங்களை வாழக்கூடிய மக்கள் 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை செயல்கள். முதல் நிலை செயல் அப்படிங்கிறது விவசாயம், அக்ரிகல்ச்சர். இது 2ஆம் நிலை வந்து இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்டது, தொழிற்சாலைகள். 3வது ஆஃபீஸ் போகிறது, பேங்க்கு, இதில் எல்லாம் ஒர்க் பண்ணுறது 3ஆம் நிலை. அதனால் நகர குடியிருப்பில் இருக்கிறவங்க தான் இந்த 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை செயல்களில் ஈடுபட்டிருக்கு. டேஷ் நகரங்கள் பொதுவாக கிராம நகர்ப்புற எல்லைக்கு வெளியே அமைந்திருக்கும்னா செயற்கைக்கோள் நகரங்கள். டேஷ் குடியிருப்பு வழிபாட்டு தலங்களை சுற்றி அமைந்திருக்கும். எதுனா யாத்திரை குடியிருப்பு. பொறுத்துக. காக்கசாய்டு வந்து ஐரோப்பியர்கள், நீக்ராய்டு ஆப்பிரிக்கர்கள், மங்கலாய்டு வந்து ஆசிய அமெரிக்கர்கள், ஆஸ்ட்ரலோய்டு வந்து ஆஸ்திரேலியர்கள். அடுத்ததில் பார்த்திங்கன்னா சட்லஜ் கங்கை சமவெளி எந்த மாதிரி குடியிருப்பு இருக்குது அப்படின்னா செவ்வக வடிவ குடியிருப்பு. நீலகிரி வந்து சிதறிய குடியிருப்பு. தென்னிந்தியா பார்த்திங்கன்னா குழுமிய குடியிருப்பு. கடற்கரையில் பார்த்திங்கன்னா வட்ட குடியிருப்பு. ஹரியானாவில் இருக்கக்கூடியது நட்சத்திர வடிவ குடியிருப்பு. கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியத்தை படிச்சுட்டு எது கரெக்டு. கூற்று வந்து உலகில் அநேக மொழிகள் பேசப்படுகின்றன. மொழி வேற்றுமை உலகில் அதிக அளவில் காணப்படுகிறது. இது பார்த்திங்கன்னா கூற்றும் காரணமும் சரி. கூற்றை வந்து காரணம் சரியாக விளக்குகிறது. கூற்று பழனி முருகன் கோவில் தமிழ்நாட்டில் யாத்திரை குடியிருப்பிற்கு ஒரு எடுத்துக்காட்டு. காரணம் என்ன கொடுத்துருக்காங்க, இரும்பு எஃகு தொழிற்சாலை அமைந்துள்ளது. இது ரெண்டுமே சம்பந்தம் இல்லாமல் இருக்குது. கூற்றும் சரி காரணமும் சரி, ஆனால் கூற்றை வந்து காரணம் சரியாக விளக்கவில்லை. பொருந்தாததை வட்டமிடுக. மீன் பிடித்தல், மரம் அறுத்தல், விவசாயம், வங்கி அலுவல். மேலே சொல்கிறது எல்லாமே முதல் நிலை தொழில். வங்கி அலுவல் அப்படிங்கிறது 3ஆம் நிலை தொழில். அப்போ அதுதான் பொருந்தாதது. இமயமலை, ஆல்ப்ஸ், ராக்கி, கங்கை. இப்போ இந்த ஃபஸ்ட்டு 3 இமயமலை, ஆல்ப்ஸ், ராக்கி இதெல்லாமே மலைத்தொடர்கள். கங்கைங்கிறது ஆறு, அதுதான் பொருந்தாதது. சென்னை, மதுரை, திருநெல்வேலி, காஞ்சிபுரம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெருநகரங்கள். காஞ்சிபுரம் நகரம், ஆனால் இது பொருந்தாத ஒன்று. சென்னை, மதுரை, திருநெல்வேலி, காஞ்சிபுரம் பொருந்தாத ஒன்று. தொடர்ந்து என் சேனல் பாருங்கள். இந்த மாதிரி சமூக அறிவியல் சம்மந்தமாக வரலாறு, புவியியல் எல்லாமே எக்கனாமிக்ஸ் பற்றி நிறைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், ஒன் வேர்ட் எல்லாம்